ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் யூஜிடிஆர்பி இங்கிலீஷில் ஃபஸ்ட் யூனிட்ல இருந்து ஒரு ஸ்டடி பிளான் பார்க்குறோம். அதாவது ஒரு 7 டேஸ்க்கானது. இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதாவது ஃபஸ்ட் யூனிட்ல ஒரு 3 டாப்பிக்கு, ஏஜ் ஆஃப் சாசர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அண்ட் ஏஜ் ஆஃப் மில்டனுக்கு ஒரு ஹிண்ட் போல் உங்களுக்கு இந்த 7 டேஸ் ஸ்டடி பிளான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி யூனிட் வைஸ் ஸ்டடி பிளான் வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பேட்சில் அண்ட் தென் கொஸ்டின் பேங்க் கோர்ஸில் கொடுத்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்றது யூனிட் வைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே போல் யூடியூப் ஆஸ்பிரன்ஸுக்கும் கொடுக்கணும். அவங்களுக்குமே வந்து ஹாலிடேஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்குது, ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த உங்களோட ஸ்கெடியூலோட இந்த ஸ்டடி பிளானையும் நீங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ணும்போது எஃபெக்டிவான ரிசல்ட்ஸை தரும் அப்படின்றதுக்காக தான் ஒரு 7 டேஸ் பிளான் பார்க்குறோம். அண்ட் மோரோவர் நீங்கள் இந்த வீடியோவை எப்போ பார்க்குறதா இருந்தாலும் அந்த நாளில் இருந்து ஒரு 7 டேஸுக்கான பிளானை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி 7th டே உங்களுக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுது அதை வச்சு நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு யூனிட் 1 பற்றி ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஓகே, பிஃபோர் தட் எந்தெந்த டாப்பிக்கை படிக்கணும், அதே போல் எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இதோட லிங்க்குமே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் உங்களுக்கு இந்த லிங்க் எல்லாமே இருக்கும். அதுக்கான தம்ப்நெயில் தான் இப்போ டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதாவது ஹெல் ஃபர்ஸ்ட் யூனிட்டை வந்து ஈஸியாக எப்படி வந்து படிக்கலாம், அதில் மொத்தம் எத்தனை கேள்வி இருக்கும், அதுக்கான சோர்ஸ் புக் எது, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவில் இருக்கும். அண்ட் அதே போல் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். ஐ மீன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தம்ப்நெயில் இருக்கு இல்லைங்களா, இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதே போல் மோரோவர் ஒரு 100 இம்பார்ட்டண்ட் ஹட்சன்ல இருந்து எம்சிக்யூஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் அதில் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போது நீங்கள் ஈஸியாக அதையுமே நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். இது இல்லாமல் யூனிட் 1 ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். எல்லாமே நம்ம ஒரே வீடியோவில் வந்து சொல்ல முடியாது. நீங்கள் பிளேலிஸ்ட்டை பார்த்தும் இன்னும் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸோட இன்னைக்கு ஸ்டடி பிளான் நம்ம பார்க்குறோம். அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பிகினிங்கில் சொன்ன மாதிரி 3 டாபிக், அதாவது ஏஜ் ஆஃப் சாசர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், ஏஜ் ஆஃப் மில்டன், இந்த 3 டாப்பிக்கை ஒரு 7 டேஸில் நம்மளால் வந்து எப்படி வந்து கவர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். டே 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் அண்டு மிடில் இங்கிலீஷ் பீரியடு. தர் இஸ் அ நோட் ஹியர். இப்போ டைரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியடு, இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எங்கே இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன வீடியோஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு. இப்போ நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைரெக்டாக வந்து ஸ்டடி டாபிக்ஸை வந்து கொடுக்கும்போது எங்கே இருக்குது அப்படின்ற டவுட்ஸ் வரும் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸாக சொன்ன வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டடி டாபிக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கீன் ஐடியா வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிடில் இங்கிலீஷ் பீரியடோட பேக்ரவுண்டு, அதே போல் அதோட டிரான்சிஷன் ஃபார்ம், ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து மிடில் இங்கிலீஷ்க்கு எப்படி வந்தது, நார்மன் கான்குவெஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸு, பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேக்ஸ்டன் அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பார்க்கணும். அதே மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் மிடில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இது எல்லாமே நீங்கள் டே 1ல் வந்து கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸு. அப்போது அந்த மோஸ்ட்லி அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்சரி ஸ்டாண்டர்டு, ரைஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் பார்லிமெண்ட்டு அண்டு ஏர்லி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இயரு, நேமு, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ் அதுக்கு இருக்கா, அதெல்லாம் வந்து பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் இயர்ஸும் அதில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸும். அண்ட் அஃப்கோர்ஸ் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் சாசரில் ஸ்டடி டாபிக்ஸ் வந்து அவரோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு அண்டு அந்த டைமில் நடந்த பிளாக் டெத்து, வைக்லிஃப் அண்ட் லோலார்ட்ஸு, ஃபியூடல் சொசைட்டி ஸ்ட்ரக்சரு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. அண்டு அது தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் இங்கிலீஷு, மாடர்ன் ஸ்பிரிட் இன் லிட்ரேச்சர், சோஷியல் கிரிட்டிசிசம். அகெயின் நீங்கள் அந்த செகண்ட் டே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ பொலிட்டிக்கல் ரூலர்ஸ் ஆஃப் சாசர், அவரோட டைமில் தானே
அதாவது எட்வர்ட் த தேர்டு, ரிச்சர்ட் த செகண்ட் அண்ட் ஹென்றி த ஃபோர்த் இவங்களோட காலகட்டத்தில் தானே நம்ம சார்சர் அவங்களோட பார்ன், ரைஸ் அண்ட் டெத் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரூலர்ஸு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் தென் தேர்ட் டே பார்த்தீங்கன்னா லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜெஃப்ரி சார்சர். அப்போது அது வந்து ஸ்டடி டாபிக்ஸ் வந்து ஒரு 3 டிவிஷனாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஆஃப் சார்சர், அவரோட கோர்ட் லைஃபு, இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸு. இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து டான்டே, பெட்ராக், பொக்காஷியோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, அதுலேருந்து அவர் எந்தெந்த மேஜர் ஒர்க்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அப்போது எந்த ஒர்க் வந்து அவருக்கு வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்ற ஃபேமை வந்து கொடுத்துருக்குது. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3 பீரியட்ஸ் ஆஃப் சார்சர், அஃப்கோர்ஸ் ஃப்ரெஞ்சு, இட்டாலியன் அண்ட் இங்கிலீஷு. அண்ட் தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ், கேண்டர்பரி டேல்ஸ், ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேடி, புக் ஆஃப் த டச்சஸ், ஹவுஸ் ஆஃப் ஃபேம், ரோமண்ட் ஆஃப் த ரோஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸுக்கு. அண்டு நிறைய ஒர்க் இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி அதாவது அந்த ஆக்டோபிக் சிலபிள்லாம் இருந்து எந்த ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டு அவர் எழுதினாரு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு ஒரு ஒர்க்லேயுமே இருக்கும். அஃப்கோர்ஸ் அது வந்து ஃப்ரெஞ்சா, இட்டாலியனா, இங்கிலீஷா அப்படின்ற அந்த நோட்டோடு சேர்த்து வந்து நம்ம படிக்கணும். அண்ட் தென் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டு அந்த பீரியடு, இன்ஃப்ளூயன்ஸு, ஒர்க்ஸு, அஃப்கோர்ஸ் பீரியட் வைஸ் கவர் பண்ண பாயிண்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டே 4 எலிசபெத்தின் ஏஜோட இன்ட்ரடக்ஷன். அதில் இருக்கக்கூடிய ஸ்டடி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெனைசன்ஸு, அஃப்கோர்ஸ் ரெஃபர்மேஷன், கோல்டன் ஏஜ், ஸ்பானிஷ் ஆர்மடா, ரைஸ் ஆஃப் தியேட்டர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஜி புக்காக இருக்கட்டும் அண்ட் பிஜி புக்காக இருக்கட்டும், இதில் எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலந்துருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட வந்து மெட்டீரியல் இல்லை, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான நோட் இது. உங்களோட யூஜி புக் அண்ட் பிஜி புக் ஐதர் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருந்தாலும் சரி, ரெகுலரில் படிச்சிருந்தாலும் சரி, இந்த ஸ்டடி பாயிண்ட்ஸ் இல்லாத ஒரு எலிசபெத்தின் ஏஜ் வந்து நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கவர் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டடி பாயிண்ட்ஸில் இருக்கிற இந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதோட லிட்ரரி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டி ஆஃப் போயட்ரி, எரா ஆஃப் சானட், க்ரோத் ஆஃப் ப்ரோஸ், இது 3மே வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அஃப்கோர்ஸ் எலிசபெத்தின் ஏஜ் அப்படின்னு சொல்லும்போது லிட்ரரி ஃபீச்சர்ஸ் மஸ்ட்டு. ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் வியாட்டோட பெட்ரார்க் அண்ட் சானட்டு, அஃப்கோர்ஸ் ஷேக்ஸ்பியரியன் சானட்டு. இந்த பெட்ரார்க் அண்ட் சானட்டு, ஷேக்ஸ்பியரியன் சானட்டு அப்படின்னு வரும்போது நம்ம அதோட ஆரிஜினு, டிஃபரன்ஸு, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே படிக்கணும். அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் நேஷ்னலிசம், இந்த ஃபியூச்சர்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் தென் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஏஜ் ஆஃப் சார்சரு. அப்போது ரிவைஸ் த டிஃபரன்சஸ் பிட்வீன் சார்சர் ஏஜ் அண்டு எலிசபெத்தின் ஏஜ். ஸோ இந்த 2 ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, காமன் ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியணும். அப்போ தான் ஏதாவது 2 ஏஜுக்கும் குழப்பி ஏதாவது கேள்விகள் கேட்டால் கூட நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட 5th டே பிளானில் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரோட ஸ்டடி பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் ஷேக்ஸ்பியரோட லைஃப் ப்ரீஃபாக வந்து பார்க்குறோம். அண்ட் தென் அவரோட ரிட்டையர்மெண்ட்டு, டெத்து அண்ட் கனெக்டட் டு த பாயிண்ட் ஆஃப் ட்ராமாட்டிக் டெவலப்மெண்ட்டு, எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எலாபரேட் பண்ணி படிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த லிட்ரரி ஃபியூச்சர்ஸ் பார்க்குறோம். போய்ட்ரி, ஃப்ளாரிஷ்ட் ஆஃப் போய்ட்ரி அண்ட் ரெனைசன்ஸ் ஸ்பிரிட்டு, ப்ரோஸ் இம்பார்ட்டன்ஸு, தியேட்டர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண குளோப் தியேட்டராக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு அஃப்கோர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இம்பார்ட்டண்ட் இயர்ஸாக இருக்கட்டும், இம்பார்ட்டண்ட் பிளேஸு, இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் டே 6 பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்ட 3வது டாப்பிக்கான த ஏஜ் ஆஃப் மில்டன், விச் இஸ் கால்ட் அஸ் த பியூரிட்டன் ஏஜ். அதோட ஸ்டடி பாயிண்ட்ஸு பியூரிட்டனிசமோட இன்ஃப்ளூயன்ஸு, அண்ட் தென் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, இன்டெலெக்சுவல் டாமினன்ஸ், லேக் ஆஃப் யூனிட்டி, வாண்ட் ஆஃப் பேஷன். இது எப்படி மாறி இருந்தாலுமே சரி, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டடி பாயிண்ட்ஸு உங்களுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் கவர் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மூவிங் ஆன் டு டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜஸ், எலிசபெத்தன் அண்ட் மில்டன் ஏஜ், பியூரிட்டன் ஸ்பிரிட்டன் லிட்ரேச்சர். அஃப்கோர்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு கம்பேரிசன் டேபிள் மாதிரி போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஹட்சன் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் முடியும் போதும் அந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. உங்ககிட்ட ஒரு வேளை ஹட்சன் புக் இருந்தாலும் நீங்கள் அதுலேயுமே வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னாலும் உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி அந்த டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை அடிக்கடி பார்க்கும்போது அந்த டாபிக்ஸு, அந்த ஒரு சப்போஸ் ஒரு புக்கோட நேமாக இருந்தால் கூட நமக்கு அது வந்து டக்குன்னு ஞாபகத்தில் இருக்கிறது போல் நீங்கள் வேறு வேறு கலரில் எழுதுறதோ, அந்த டேபிளையே வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணி டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறதோ, அந்த மாதிரி நமக்கு எப்படி பிடிக்குமோ, நமக்கு எப்படி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் டே 7 பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் ஃபுல் ரிவிஷன் டே. பிஃபோர் தட் நம்ம ஒரு நாளை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும், செகண்ட் டே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போதும் நான் ஆல்ரெடி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு டேவை வந்து ஒரு சினாப்சிஸ் மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம படித்தோம். இப்போ அஃப்கோர்ஸ் ஏஜ் ஆஃப் சாசர் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் என்னென்னலாம் படித்தோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செகண்ட் டே ஸ்டார்ட் பண்ணணும். எண்ட் ஆஃப் த செகண்ட் டேல அந்த டே ஃபுல்லாக நம்ம வந்து காலையிலேருந்து என்ன படித்தோம், எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வந்து தெளிவாக தெரியுது, அதை நம்மளால் கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் தென் தேர்ட் டே போகிறதுக்கு முன்னாடி செகண்ட் டே நம்ம என்ன படித்தோம் அப்படின்றத வந்து ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் மாதிரி நமக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை வந்து நம்ம எழுதி பார்க்குறதோ, கம்பேர் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ தட் நமக்கு தெரியாத பாயிண்ட்ஸை மறுபடியும் போய் நம்ம ரிவிஷன் பண்ணலாம். அப்போது மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த 7th டேயில் சார்ஜரோட கம்ப்ளீட் அந்த போர்ஷனை வந்து ரிவிஷன் பண்ணுறது. இங்கே வந்து நம்ம வந்து மார்னிங், நோன் அண்ட் ஈவினிங் அப்படி கொடுத்துருக்கோம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டைம். அதாவது ஃபைனல் ரிவிஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டைம். நீங்கள் வந்து இது பிரகாரம் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அந்த மாதிரி பண்ணவும் முடியாது ஒரு சில பேரால். ஸோ நீங்கள் உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி காலையில் படிக்கிறது, அதே போல் ஈவினிங் வந்து ரிமைனிங் டாபிக்ஸை வந்து ரிவிஷன் கொடுக்கறது, அந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணலாம். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் அண்ட் எலிசபெத்தன் ஏஜ் வந்து படிக்கிறது, ரிவிஷன் கொடுக்கறது. அண்ட் தென் ஈவினிங் வந்து மில்டன் ஏஜ் வந்து பார்க்கறது. அஃப்கோர்ஸ் வந்து ஃபைனல் ப்ராக்டிஸாக வந்து நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து ஃபைனலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 7 நாளில் வந்து இந்த டாஸ்க்கு வந்து ஈஸியாக முடிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து இது வந்து 7 நாள் வந்து இதுக்கு அதிகம், ஒரு 3-4 நாளே முடிக்க முடியும் அப்படின்ற டீச்சர்ஸ் இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நான் வந்து எனக்கு வந்து கேப் இருக்குது, ஒரு 15 டேஸாவது ஆகும் அப்படின்றவங்களும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே இப்போ நமக்கு இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டான ஒரு டைமு. இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னாலுமே இந்த டைமில் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸை படிக்கிறது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் எல்லாமே வந்து டிக் பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய டீச்சர்ஸ் வந்து இதை டெஸ்ட் போல் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்சர் தெரியலன்னா பரவாயில்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் தானே. இப்போ தெரியல, அது ஒரு அடுத்த செகண்டில் அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரியும் போதும் இனிமேல் நமக்கு அது எப்போவுமே தெரிந்த கேள்வியாகவே இருக்கும். அதனால் வந்து 10க்கும் மேற்பட்ட கேள்விகள் தெரியலன்னா கூட ஐயோ இவ்வளோ ஆன்சர்ஸ் நமக்கு தெரியலையே பதட்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் மோரோவர் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் வேணும், இன்னுமே இந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த ஸ்டடி பிளானில் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலஜி உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.